இது விவோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பில் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டிப்பில் சென்டர் ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிஸ்டர் வந்து நீங்கள் வாங்கி போடுற ஸ்டிப்பில் வந்து இல்லை அப்படின்னா சம் ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த ரெசிஸ்டர் ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் நான் ஃபைன் பண்ணது பார்த்தீங்கன்னா தெர்மலுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா நான் போர்டில் இந்த ரெசிஸ்டர் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் ஒன்று இருக்கும். இந்த ஹோல் இருக்குல்ல, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் இந்த பேட்டரி மேலே போய் டச் ஆகும். இந்த ரெசிஸ்டர் சாதாரண ரெசிஸ்டர் கிடையாது, இது வந்து தெர்மல் ரெசிஸ்டர். என்னது? அதாவது சூடாகும் போது இதோட வேல்யூவை குறைச்சிக்கும். அந்த மாதிரி ரெசிஸ்டர். இப்போ நார்மல் ரெசிஸ்டர் நீங்கள் ஹீட் ஆகும்போது பெரிய லெவலில் கம்மி பண்ணாது, கம்மி ஆகும், ஆனால் பெரிய லெவலில் மாற்றம் இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிஸ்டர் வந்து சூடாகும் போது வேகமாக அதோட வேல்யூவை கிராஜுவலாக இறக்கும். சரியா? இப்போ இந்த ரெசிஸ்டர் இந்த ஹோல் வழியாக பேட்டரி கூட டச் ஆகிறதுனால இந்த ரெசிஸ்டர் எதுக்கு போட்டிருப்பாங்கன்னா மேபி தெர்மல் சர்க்கியூட்டுக்காக இந்த இடத்துல வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி சூடாகும் போது இது வந்து கண்டுபிடிச்சி லைனை ஸ்டாப் பண்ணிடும். இந்த லைன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேட்டரி தெர்மல் அப்படின்னு இருக்கும், ஆனால் இந்த ஃபோனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த லைன் வந்து எங்கே போகுது, அந்த லைனை வந்து அந்த ரெசிஸ்டர் எப்படி செக் பண்ணுறது எல்லாம் முதல்ல வந்து பார்ப்போம். இப்போ வந்து இந்த ரெசிஸ்டர் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ரெசிஸ்டர் நம்ம ஸ்டிப்பு கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே போய் லாக் ஆகும். ஓகேவா? லாக் ஆனால் தான் நமக்கு தெர்மலை வந்து அது டிடெக்ட் பண்ணும். இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டர் முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். இந்த ரெசிஸ்டர் முதல்ல எவ்வளோ வேல்யூ இருக்குது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? இந்த ரெசிஸ்டர் எவ்வளவு வேல்யூ இருக்குது. ஓகேவா? முதல்ல இது ரெசிஸ்டா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாப்பில் பார்க்குறீங்க ஒயிட்டாக இருக்குது, ஆனால் சைடு பார்க்குறீங்கன்னா சரி டாப்பில் பிளாக் இருக்குது, சைடு வந்து ஒயிட் இருக்கணும்ல, அப்படி தானே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது பாருங்க, தெரியுதா? சைடும் பிளாக்கு டாப்பும் பிளாக்கு, இது ஒரு கெப்பாசிட்டி மாதிரி இருக்குது. அப்போ இதை காயிலாக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, கன்சிடர் பண்ணிடுவீங்க. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டாப்லேயும் பிளாக்கு சைட்லேயும் பிளாக், அப்போ இது காயில் அப்படின்னு நினச்சிட்டு வேற ஒரு காயில் இதே சைஸுக்கு எடுத்து வச்சிங்கன்னா இந்த சர்க்கியூட்டு வேலை செய்யாது. இது எப்படி முதல்ல ரெசிஸ்டான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆக்சுவலாக காயில் உங்களுக்கு பஸ்ஸர் அடிக்குமா, ரெண்டு சைடும் உங்களுக்கு பஸ்ஸர் அடிக்கும். நீங்கள் டயோடு வேல்யூ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வரும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டயோடு மோடு போட்டுக்கிறேன். டயோடு மோடு போட்டுட்டு நான் இங்கே செக் பண்ணுறேன். உங்களுக்கு 0 வரல இல்லை, அப்போ கண்டிப்பாக இது காயிலாக இருக்க வாய்ப்பு கிடையாது. சரி, அப்போ இது ரெசிஸ்டர் தான். அப்போ இதோட வேல்யூவை நான் செக் பண்ணணும். இது வந்து 20Kக்கு மேலே உள்ள ரெசிஸ்டராக தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 200K அங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் செக் பண்ணேன்னா இதோட வேல்யூவை காமிக்கும். 64.6 கிலோ உள்ள ஒரு ரெசிஸ்டரை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரியாது. இப்போ இந்த ரெசிஸ்டர் ரெண்டுமே சப்ளையில் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னா ரெண்டு சப்ளையில் கனெக்ட் ஆகலை, ஒன்று தான் சப்ளையில் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்குல்ல, இது சப்ளையில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஏரியா வந்து உங்களுக்கு கிரவுண்டில் இருக்குது. ஓகேவா? இந்த ஏரியா உங்களுக்கு கிரவுண்டில் இருக்குது. இப்போ நான் இந்த லைனை அப்படியே ட்ரேஸ் பண்ணிகிட்டே போகிறேன். இந்த லைனை நான் ட்ரேஸ் பண்ணிகிட்டே போனேன் அப்படின்னா எனக்கு இந்த ஏரியாவில் வந்து முடியுது. ஓகேவா? இந்த ஏரியாவில் எனக்கு முடியுது. இதை நான் கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10, அதாவது 10வது பின்னு. நான் ஏன் இதை மாதிரி கவுண்ட் பண்ணுறேன்னா இதில் பிட் மேப் இருக்குது, ஹார்ட்வேர் சொல்யூஷன் இருக்குது, மற்றபடி இதுக்கு சிமேட்டிக்ஸ் கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த 10வது லைன் என்ன சொல்லுது, இந்த 9வது லைன் என்ன சொல்லுது, இந்த நீங்கள் 10 2 ஒரு ஜோடி லைனாக தானே போகுது. இந்த லைன் தான் இங்கே போதே தவிர இந்த கூட இருக்க லைன் பார்த்தீங்கன்னா நேராக சப்போர்ட்டுக்கு போயிடுது. நேராக சப்போர்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி சப்போர்ட்டில் போயிட்டு உங்களுக்கு மிங்கிள் ஆகிடுது. அப்போ இந்த ரெண்டு லைனும் என்ன சொல்லுது அப்படின்னு எனக்கு தெரியணும். சிமேட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிமேட்டிக்ஸில் அது எத்தனாவது பின்னுன்னு பார்த்தோம், 10வது.
1 2 3 4 5 6 7 8 9 10 9 10 10வது பின் பார்த்தீங்கன்னா எஸ்யூபி அப்படின்னு ஒரு பேர் போட்டிருக்கு. அதாவது எஸ்யூபி அப்படின்னா சப்போர்டுன்னு வச்சுக்கோங்க. சிஹெச்ஜி அப்படின்னா சார்ஜிங்னு வச்சுக்கோங்க. I2C அப்படின்னா I2C கம்யூனிகேஷன். எஸ்டிஏ எங்க தெர்மலுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? என்னது? தெர்மலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ரெசிஸ்டரோட ஒரு பக்கம் இந்த எஸ்டியோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இன்னொரு பக்கம் என்னவா கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் வேல்யூவை செக் பண்ணணும்ல. அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், போர்டை நான் இது கூட கனெக்ட் பண்ணிடுறேன். போர்டை என்ன பண்ணுறேன், இது கூட கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டர் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் டயோடு வேல்யூவை செக் பண்ண போகிறேன். அதாவது சிகப்பு ப்ரோப்பை கிரவுண்டில் வச்சுக்கிட்டேன். கருப்பு ப்ரோப்பை வச்சு நான் செக் பண்ணுறேன். ஒரு சைடு எனக்கு டயோடு வேல்யூ மாற்றிடுறேன். ஒரு சைடு 600, இன்னொரு சைடு கிரவுண்டு. அப்போ ஒரு ரெசிஸ்டர் அந்த லைன்லேருந்து தெர்மல் ரெசிஸ்டர் கிரவுண்ட் ஆகுது. ஒரு சைடு கிரவுண்டு, ஒரு சைடு வேல்யூ. இது ஆக்சுவலாக வந்து அவங்க எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களோட கனெக்டர்லேருந்து ஸ்டிப்பில் ஒரு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டர் போட்டு இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது 64 கிலோ ஓம் ரெசிஸ்டர். ஓகேவா? இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டிஏன்னு பேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக எஸ்டிஏவா இல்லை பேர் தப்பாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் இது தெர்மல் சர்க்கியூட். ஓகேவா? தெர்மல் ரெசிஸ்ட் எதுக்கு கொடுக்கணும்? தெர்மல் சர்க்கியூட்டு தான் கொடுக்கணும். ஓகேவா? ஆனால் அங்கே நம்ம பிட் மேப்பில் செக் பண்ணும்போது அது எஸ்டிஏ லைன்னு போட்டிருக்காங்க. சரியா? இப்போ இந்த தெர்மல் சர்க்கியூட் எனக்கு ஒர்க் பண்ணாதான் சார்ஜிங் ப்ராப்பராக ஏறும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. இப்போ இந்த ஃபோனில் ப்ராப்பராக சார்ஜ் ஆகுதா அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இந்த ஃபோனில் ப்ராப்பராக சார்ஜ் ஆகுதா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா சார்ஜரை நான் ப்ளக்இன் பண்ணுறேன். சார்ஜ் எடுக்கலை. ஏன் அப்படின்னா பேட்டரி நான் கனெக்ட் பண்ணாமல் இருக்கேன். பேட்டரியை கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு சார்ஜ் எடுக்குதா? இப்போ 2 amps கிட்ட உங்களுக்கு சார்ஜ் எடுக்குது. ஓகேவா? சார்ஜ் எடுக்குதா? இப்போ இந்த ஃபோன் வந்து சார்ஜ் எல்லாம் ஏறுது. சரியா? இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த ரெசிஸ்டர் இருக்குல்ல, அந்த ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணுறேன். இந்த ரெசிஸ்டரை நம்ம என்ன பண்ணிடுவோம், ரிமூவ் பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ் எடுத்தீங்க, அதாவது சிரஞ்சி.
இப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த ரெசிஸ்டரை வெளியே எடுத்துட்டோம். சரியா, ரெசிஸ்டர் பத்திரமா வைங்க. இது வந்து என்ன ரெசிஸ்டர், தெர்மல். ஓகேவா, இப்போ இந்த ஃபோனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சார்ஜரை கனெக்ட் பண்ண போகிறேன். சார்ஜரை கனெக்ட் பண்ணும்போது சார்ஜ் எடுக்குதா, சார்ஜரோட சிம்பிள் காட்டுதா, சிம்பிள் வருதா, சார்ஜிங் எடுத்துட்டு தான் இருக்கு. சார்ஜிங் எடுக்குதா, சார்ஜிங் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. 1 பாயிண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சா, என்ன எரர் வருது, டூ லோ சார்ஜிங் ஹேஸ் பீன் ஸ்டாப்டு. சார்ஜிங் ஸ்டாப் ஆயிடுச்சா, சார்ஜிங் ஸ்டாப் ஆயிடுச்சா. இனிமேல் எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் ஏறாது. அப்போ நான் நினைச்சது கரெக்டு தான். இந்த ரெசிஸ்டர் ஒரு தெர்மல் ரெசிஸ்டர். சரி, டெம்பரேச்சர் டூ லோ காமிக்குது. இந்த ஃபோனில் டெம்பரேச்சர் டூ ஹை காமிக்க வைக்க முடியுமா, முடியும். 0 ஓமை தூக்கி வச்சிங்கன்னா டெம்பரேச்சர் டூ ஹைன்னு காமிக்கும். என்னது, 0 ஓமை எடுத்து வச்சேன்னா எனக்கு டூ ஹைன்னு காமிக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிப்பில் என்ன பண்ணுவோம்னா 0 ஓம் ரெசிஸ்டர் தூக்கி வைப்போம், டெம்பரேச்சர் டூ ஹைன்னு மாறுதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெசிஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு, நம்ம ரெசிஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா ரெசிஸ்ட் வந்து பார்க்குறீங்க. ரெசிஸ்ட் வந்து ஒரு 3 கிலோ ஓம்ல உங்களுக்கு ஒரு ரெசிஸ்ட் கிடைக்குது. உடனே என்ன பண்ணுறீங்கன்னா இதை எடுத்து அந்த இடத்துல வச்சிடலாம். இதே சைஸ் இருக்குது, ஒரே சைஸ் இருக்குது, நம்ம இங்கே வச்சோம்னா நமக்கு வந்து இஷ்யூ ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 3 கிலோ ஓம் ரெசிஸ்டரை இந்த போர்டை விட்டு எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த ஸ்ட்ரிப்பில் வச்சு இந்த இஷ்யூவை ரெடி பண்ணிடலாம். ஏன்னா ரெசிஸ்ட்டுங்கிறது ஒரு வேல்யூ கிடையாது, கட்டமாக கருப்பாக 2 சைடு ஒயிட் இருந்துச்சுன்னா அந்த ரெசிஸ்டரை தூக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுவா இது என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து அங்கே வைக்கலான்னு பிளான் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. எடுத்துட்டீங்க, ஸ்ட்ரிப்லையும் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. சரியா, ஸ்ட்ரிப்பில் என்ன பண்ண போகிறீங்கன்னா எப்படி கரெக்டாக இருக்கா, உட்காந்துட்டா. உட்காந்துட்டா ரெசிஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா பக்காவா இதே மாதிரி கருப்பாக கட்டமாக ஒரு ஆளை எடுத்து நான் இங்கே வச்சுட்டேன்ப்பா, எனக்கு வந்து இஷ்யூ சால்வ் ஆகிடுமா அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சின்ன இருக்கானுங்க முன்னாடி என்ன எரர் காமிச்சிச்சு. இப்போ இந்த ரெசிஸ்டர், இப்போ இங்கே வச்ச ரெசிஸ்டரோட அளவு என்ன, கிலோ ஓம்.
3 கிலோ ஓம் இருக்கா? இப்போ 3 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வச்சு இந்த ஃபோனை என்ன பண்ண போகிறோம்? இப்போ எகைன் லாக் பண்ணுறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? எத்தனை கிலோ ஓம் வச்சுருக்கோம்? 3 கிலோ ஓம் வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி சார்ஜ் போடுறேன். சரி, ஒரு 3 கிலோ ஓம் வச்சு ஓகே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி மிஸ் ஆனிச்சுன்னா 3 கிலோ ஓம் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அங்கே இருந்த கிலோ ஓம் ஒரிஜினல் கிலோ ஓம் எவ்வளவு? 64. இப்போ நம்ம வைக்க போகிறது 3 கிலோ ஓம் வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சார்ஜ் போடுறேன். சார்ஜ் ஏறுது, லோகோ காமிச்சிருச்சு. முன்னாடி காமிச்சது டெம்பரேச்சர் டூ லோ. எனக்கு சார்ஜ் ஏறி பர்சன்டேஜ் காமிக்குதான்னு பார்ப்போம். பர்சன்டேஜ் காமிச்சிருச்சு. டெம்பரேச்சர் இதுக்கு முன்னாடி காமிச்சது சார்ஜிங் ஸ்டாப் ஆயிடுச்சா? டெம்பரேச்சர் டூ லோ ஆனாலும் சார்ஜிங் ஸ்டாப் ஆகிடும். டெம்பரேச்சர் டூ ஹை ஆனாலும் விவோ இந்த மாதிரி அதுவே சொல்லிடும் ரெசிஸ்டர் இருக்கா, ரெசிஸ்டர் இல்லையா, ரெசிஸ்டர் தப்பாக இருக்கான்னு. ஓகேவா? சாம்சங் எரர் மட்டும் காமிக்கும், முக்கோணம் போட்டு சிம்பிள் போட்டு காமிக்கும். சரியா? இதுதான் தெர்மிஸ்டர். என்னது? ரெசிஸ்டர் கிடையாது, தெர்மிஸ்டர். அங்கே எடுத்து வச்சிருக்கோம்ல 55 கிலோ முன்னு வச்சோம்ல, அதை தூக்கி வச்சா வேலை செய்யும். 55 கிலோ முன்னு செக் பண்ணோம்ல, அதை தூக்கி வச்சுட்டா வேலை செய்யும். ஏன்னா நியர்பை கிட்ட இருக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பழைய ரெசிஸ்டர் இங்கேயே வச்சுருவோம். என்னது? பழைய ரெசிஸ்டர் இருந்த இடத்துலையே நம்ம பிளேஸ் பண்ணிடுவோம். பண்ணிட்டு நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். டெம்பரேச்சர் டூ லோ, டெம்பரேச்சர் ஹை. சார்ஜிங் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் எடுக்காது, டெம்பரேச்சர் லோவாக இருந்தாலும் எடுக்காது. டெம்பரேச்சரை ஒரு ரெசிஸ்ட் வச்சே கண்டுபிடிச்சிட்றான். ஓகே, ஒரே ஒரு ரெசிஸ்ட் சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா. அதே போல் அதே சைஸில் எக்ஸாக்டாக நான் இதை நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்க, ரெசிஸ்டர் இருக்கான்னு பார்க்குறீங்க, வாங்கி மாட்டிட்டு வேலை செஞ்சிருமா? உங்கள் கண்ணுக்கு எதுக்கு சேம் சைஸ் உள்ளதை சைஸை வச்சு ரெசிஸ்டரை டிஃபெண்ட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் அப்படி டிஃபெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் சர்க்கியூட்டை பெரிய லெவலில் படிக்கலைன்னு அர்த்தம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெசிஸ்டரை எடுக்க போகிறேன். கொஞ்சம் அந்த இதோட போயிடுச்சு, கொஞ்சம் லெட்டு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெசிஸ்டரில் எடுத்து பழைய ரெசிஸ்டர் இருக்குல்ல, பழைய ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து இதுதான் இந்த போர்டில் இருந்த ரெசிஸ்டர். ஓகேவா? அப்போ இது நார்மல் ரெசிஸ்டர் கிடையாதுல்ல,
இது நார்மல் ரெசிஸ்ட் கிடையாது. இது என்னன்னு சொன்னா தெர்மிஸ்டர். இதெல்லாம் நீங்க மெஷர் பண்ணி வச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு. கீழே போ உட்காந்துச்சா. இப்ப என்ன பண்றேன்னா எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ரெசிஸ்டர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா திருப்பி ஃப்ரேம்ல போட்டு சார்ஜிங் ஏறுதா அப்படின்னு நான் பார்க்க போறேன். சார்ஜிங் லோகோ சரி, சார்ஜிங் லோகோ மட்டும் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்? ஏன்னா பேட்டரி லாக் ஆகல. சரியா? இப்போ பேட்டரியை நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ விவோ காமிக்குது. விவோ ஷோ ஆகுது. ஃபோன் ஆன் ஆயிட்டு. சார்ஜிங் ஸ்டாப் ஆனுச்சா? முதல்ல இவ்வளவு நேரம் முதல்ல நின்னுச்சா? எரர் உடனே வந்துச்சா? சார்ஜ் எல்லாம் ஏறும். இங்க பாருங்க, உள்ளே போயிட்டு சார்ஜிங் போய் ஏறுதா? சார்ஜிங் ஏறிட்டு தானே இருக்கு. ஓகேவா? முன்னாடி சார்ஜிங் டெம்பரேச்சர் டு லோ ஹைன்னு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஸ்டாப் ஆச்சா? இதுதான் தெர்மிஸ்டர். இப்படி தான் வேலை செய்யும். ஜஸ்ட் ஒரு ரெசிஸ்டர் வச்சு என்ன பண்ணுவான்? ஹோல் சர்க்கியூட்டையும் கண்ட்ரோல் பண்ணுவான். இப்போ இந்த தெர்மிஸ்டர் தானா எப்படிங்க வேலை செய்யும்? உங்களோட கேள்வி என்ன? தானா எப்படிங்க வேலை செய்யும்? இப்போ நம்ம பண்ணதெல்லாம் நாம பண்ணது எல்லாமே நாம எடுத்து நாம பண்ணிட்டு இருந்தோம். இந்த தெர்மிஸ்டர் தானா எப்படிங்க வேலை செய்யும் அப்படின்னா அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போறோம்னா தெர்மிஸ்டரை நாமளே என்ன பண்ண போறோம்? ஆக்டிவேட் பண்ண போறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தெர்மிஸ்டரோட வேல்யூவை குறைக்க போறோம். தெர்மிஸ்டரோட வேல்யூவை நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்? குறைக்க போறேன். தெர்மிஸ்டரோட வேல்யூ எப்படி குறைக்கிறது? சூடாக்குனீங்கன்னா குறையும். என்னது? தெர்மிஸ்டரை நான் சூடு ஆக்குனேன் அப்படின்னா தெர்மிஸ்டரோட வேல்யூ கண்டிப்பா குறையும். திருப்பி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னா ஹீட் பண்றேன். திருப்பி நார்மல் ஆயிட்டு. ஓகேவா? திருப்பி இந்த பாருங்க, ஹீட்டு குறைய அது ஏறும். இப்போ ஹீட் அடிச்சிருக்கோமா? 65 இல்ல. இப்போ ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. குறையும் போது இது என்ன ஆகுது? ஏறி கரெக்டாக அது ஃபுல் கூலிங் ஆனோன்னே அது என்னவாயிடும்? அந்த வேல்யூல போய் நிற்கும். இப்போ தெரியுதா? தெர்மிஸ்டர் என்ன ஆகும்? ஹீட் ஆனா அதோட வேல்யூவை குறைச்சிக்கும். ஹீட் ஆனோன்னா அதோட வேல்யூவை குறைச்சிக்கும். நான் என்ன பண்றேன்? திருப்பி கொஞ்சம் நல்லா வார்ம் அடிக்கிறேன். இப்போ இந்த வார்ம் கூட இது தாங்குதுங்க. அப்போ 3 கிலோ ஓம்லாம் வருமா? ஃபுல் வார்ம் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் வார்ம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன்.
இந்த ஸ்ட்ரிப்பே சுடுது, அந்த அளவுக்கு வார்ம் கொடுத்தாச்சு. அப்படி இருந்துமே இது 40 38 அந்த ரேஞ்சு தான் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. அப்போ பாருங்கள், இந்த தெர்மிஸ்டர் ஆக்டிவேட் பண்ணணும்னா அந்த பேட்டரி கொதிக்கும். அந்த பேட்டரி என்ன ஆகும்? கொதிக்கும். அப்போ தான் இந்த தெர்மிஸ்டர் என்ன ஆகும்? ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த லைனை பிடிச்சி கட் பண்ணும். அப்போ இது நார்மலாக இது வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதிகப்படியான டெம்பரேச்சரை அது ரெடி பண்ணும், அது கிரியேட் பண்ணணும். மேக்ஸிமம் இது நார்மலாக கிரியேட் ஆகிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்ம வாங்கி போடுற இடம் இல்லைனா தண்ணி பட்டு இந்த ரெசிஸ்ட் கட் ஆகிடும், ஸ்ட்ரிப்பை மாற்றி மாற்றி போட்டுருவோம். இந்த மாதிரி இதில் இது ப்ராப்ளம் ஆகலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? நமக்கு அந்த வேல்யூ ஏறி ஏறி நமக்கு நம்ம செக் பண்ண வேல்யூவில் நமக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ இதுக்கு நான் ஹீட் பண்ணணும் அப்படின்னா ப்ளோயரை வச்சு பயங்கரமாக ஹீட் பண்ணணும், பேட்டரியை ஹீட் பண்ணணும். பேட்டரி இருக்குல்ல ஸ்ட்ரிப்பு, அந்த இடத்துல நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா அது ரிஸ்க்கு. ஏன்னா கொஞ்சம் மேலே போர்டில் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? பேட்டரியை லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். இது ஸ்ட்ரிப்பில் இருக்குது. இந்த ஸ்ட்ரிப்பு எங்கே இருக்குது? போர்டுக்கு எங்கே இருக்குது? ஓகேவா? இது கீழே இருக்குது, நான் பேட்டரியை தான் ஹீட் பண்ணணும். இந்த ரெசிஸ்டரை ஹீட் பண்ண போகிறேன். டெம்பரேச்சர் டூ ஹைன்னு வந்துருச்சா? டூ ஹைன்னு வருதா? சார்ஜிங்கும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சால்ட்ரிங் எடுத்துட்டேன். இப்போ என்னென்னா கொஞ்சம் நேரத்தில் திரும்ப சார்ஜிங் ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ டெம்பரேச்சர் திரும்ப லோவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், நான் டெம்பரேச்சரை நான் ரைஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல டெம்பரேச்சர் டூ ஹைன்னு வந்துட்டா, எரர் வருதா? அப்போ என்ன தெர்மிஸ்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுதா? நான் அந்த ரெசிஸ்டரை சூடாக்கினேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ டெம்பரேச்சர் டூ ஹைன்னு காமிச்சிரும். ஓகேவா?